பாகம் 3 அத்தியாயம் 35. தொலை தூரத்தில் குயில் கூவ வானம் வெளுக்க துவங்கியது. சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் படுக்கையில் போய் சாய்ந்தார். அவருக்கு அருகே பஞ்சவன் மாதேவி நெருங்கி படுத்துக்கொண்டு தன்னுடைய கைகளால் அவருடைய நெஞ்சை நீவினாள். வரம் பெற்ற மனிதர்கள் என்று புராணங்களும் இத்திகாசங்களும் சிலரை சொல்கின்றன. நீங்கள் வரம் பெற்ற மனிதர், இல்லையெனில் இப்பேற்பட்ட ஒரு சித்த புருஷர் இத்தனை செயல்களை விரைவாய் செய்து முடித்துவிட்டு உங்களுக்கும் தகவல் சொல்லி கண் இமைக்கும் நேரத்தில் காணாமல் போவாரா? உங்களை தேடி தேடி இத்துணை மனிதர்கள் வந்து நிற்பதின் சந்தோஷம் எனக்கு உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது. எப்பேற்பட்ட புருஷனை நான் அடைந்திருக்கிறேன் என்று கிறக்கம் வருகிறது. ஆண்டாள் பாசுரங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் விவரமாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஆண்டாள் மீது மிகப்பெரிய பக்தி. அவள் சொல்கிறாளாம், என்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று. எனக்கும் அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. என் புருஷனான உங்களோடு என்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பின்தொடர வேண்டும். உமக்கே நான் ஆட்பட வேண்டும். உமக்கே நான் தொண்டு செய்ய வேண்டும். அது மட்டும் அல்ல, இவை செய்வதற்கு வேறு எதுவும் இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது. மற்ற எல்லா ஆசைகளும் என்னை விட்டு ஒழிந்தால்தானே இப்படி பற்றி கொள்ள முடியும். ஆகவே மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போன்ற பாட்டு. அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமாயின் என்னை நீங்கள் அழைத்து கொள்ள வேண்டும். உங்கள் அகமுடையாளாக வரித்து கொள்ள வேண்டும். இது என் வேண்டுகோள். ராஜராஜர் வாய்விட்டு சிரித்தார். கைகளை அவர் கழுத்திலேயே விட்டு இழுத்து இருக்க மெல்ல அணைத்து கொண்டார். கன்னங்களில் முத்தமிட்டார். மெல்ல தழுவி உறங்கி போனார். நன்கு விடியும் வேளையில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். பஞ்சவன் மாதேவி அவர் மீது மெல்லிய போர்வையை போர்த்திவிட்டு வாடை காற்று வீசும் ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு வெளியே வந்தாள். அரண்மனை வாசலில் வேத கோஷம் கேட்டது. குடந்தையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் அரசரை பார்க்க அந்தணர்கள் வந்திருப்பதாக செய்தி சொல்லப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் பஞ்சவன் மாதேவி திகைத்தாள். திரும்பி சக்கரவர்த்தி ஆழ்ந்து உறங்குவதை பார்த்தாள். அவர் உறக்கத்தை கலைக்க அவளுக்கு விருப்பமில்லாது போயிற்று. ஆனாலும் சிறிது நேரம் கழித்து அரசரை எழுப்பி செய்தி சொன்னாள். வாழைப்பழங்களும் வெள்ள சர்க்கரையும் கொடுத்து அமர வைத்திருக்கிறேன். மோரில் இஞ்சி சாறும் தேனும் கலந்து குடிப்பதற்கு கொடுத்திருக்கிறேன். குடித்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 41 அந்தணர்கள். சில சாகைகள் வேதம் சொல்லி குடித்த பிறகு சற்று ஓய்வாக வெற்றிலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வந்து பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? எனக்கு சந்திக்க விருப்பமில்லை பஞ்சவன் மாதேவி. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை நீங்கள் பார்க்க மறுப்பது வெளியே தெரிய வந்தால் மக்களும் அவர்களை மறுப்பார்கள். தயவு செய்து இப்படி செய்து விடாதீர்கள். இப்போது அவர்களுக்கு என்ன வேண்டும்? பேச வேண்டுமாம். போய் தஞ்சையின் தென்புறத்தில் இருக்கின்ற புல்வெளியில் கோயில் அஸ்திவாரம் தோண்டுகின்ற இடத்தில் நின்று சில நேரம் வேதம் சொல்லிவிட்டு ஊருக்கு திரும்பி போகச் சொல். போவதற்கு உண்டான தட்சணையை கொடுத்துவிடு. என்ன என்ன கோபம்? ஏன் இப்படி முரட்டுத்தனமாக பேசுகிறீர்கள்? எனக்கு கோபம் இல்லை, வருத்தம். யார் மீது? குடந்தை தஞ்சை அந்தணர்கள் மீது. கடவுளே, அவர்கள்தான் தங்கள் நிலைமையை தெளிவாக சொல்லிவிட்டார்களே, இன்னும் கோபம் போகவில்லையா? எப்படி போகும்? தமிழுக்கும் சைவத்திற்கும் எதிரானவர்களோடு கைகோர்த்து கொண்டதும் தமிழை செய்யும் சைவத்தையும் ஆதரிக்க மாட்டேன் என்பதும் வேறு ஏதோ விஷயங்களை பேசி சிரித்ததும் எப்படி என் மனதிலிருந்து போகும்? வேத ஆகமங்களை போற்றுங்கள், அது போதும் என்று எனக்கு அறிவுரை சொன்ன அந்தணன் முகம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. செந்தமிழ் முக்கியமில்லை என்று அவன் சொல்லாமல் சொன்னான். அன்று மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தேன். இவர்களை எங்கு வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த இடத்தில் நான் கொண்ட கோபம்தான் எனக்கு 2 லாபத்தை கொண்டு வந்து சேர்த்தது. ஒன்று நீ, இன்னொன்று அரச பதவி. நான் அன்று அவர்களோடு முரண்பட்டு வாக்குவாதம் செய்து எனக்கு தேவாரம் திருவாசகங்கள் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் இருந்திருப்பேனானால் இந்த அரசும் கிடைத்திருக்காது, நீயும் கிடைத்திருக்க மாட்டாய். அந்த நாட்கள் ஞாபகம் வைத்திருக்கிறாயா பஞ்சவன் மாதேவி? சாய்ந்திருந்த சக்கரவர்த்தி சட்டென்று எழுந்து கேட்டார். அதை பிறகு யோசித்து கொள்ளலாம். இப்போதைக்கு அந்தணர்களை பார்க்க தயவு செய்து கீழே வாருங்களேன். இல்லை, அந்த அந்தணர்கள் அத்தனை பேரும் எங்கு கோயில் கட்டப்படுகிறதோ அந்த இடத்திற்கு போய் அங்கு சில நாழிகைகள் வேதம் சொல்லட்டும். பிரம்மராயருக்கு தகவல் அனுப்பி அவர்களை அவர் வீட்டுக்கு போய் உணவிட ஏற்பாடு செய்ய சொல்.
எனக்கு இன்றைக்கு அந்தணர்களை சந்திக்க விருப்பமில்லை. அவசியமெனில் நாளை சந்திக்கிறேன். இது மிக பெரிய முரட்டுத்தனம். இந்த அருண்மொழி மிக எளிமையானவன். எனக்கு ஒருவர் உண்மையாக இருந்துவிட்டால் நான் பல மடங்கு உண்மையாக இருப்பேன். எனக்கு துரோகம் செய்தால் பதிலுக்கு நான் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவேன். நான் சதய நட்சத்திரக்காரன். இடது அல்லது வலது என்று 2 இடம்தான் எனக்கு தெரியும். இது தவறல்லவா? ஒரு அரசர் நடுநிலைமையில் இருக்க வேண்டாமா? நடுநிலையில் நின்று கொண்டிருந்தால் செயல்கள் நடைபெறாது தேவி. இடதோ வலதோ ஒருவர் தன்னுடைய நகர்வை செய்தேயாக வேண்டும். நடுநிலைமை என்பது சாதுக்களின் செயல். நான் அரசன். ஏதேனும் ஒரு முடிவுக்கு நான் வரவேண்டிய கட்டாயமுள்ளவன். அதே சமயம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த நேரம் அந்தணர்களை பகைத்து கொள்ள வேண்டாமே. மிக பெரிய பணி ஒன்று கையில் இருக்கும்போது எவரையும் தூஷணையாக பேசிவிட வேண்டாம். பஞ்சவன் மாதேவி, ஒன்றை புரிந்து கொள். கோயில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளப் போகிறீர்களா என்று கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா? முடியாது, இல்லை என்று சொல்லவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை அடுக்குவார்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? கட்டிக்கொண்டு கொஞ்சவா? கழுத்தில் மாலை போட்டு வாழ்க என்று சொல்லவா? என்ன செய்ய வேண்டும்? அரசர் குரலில் மெல்ல காரம் ஏறியது. நேரடியாக கோயில் பணிகளில் ஈடுபடாதோர் பலர் உண்டு. அந்தணர்களை மட்டும் குறிபார்த்து பேசாதீர்கள். வேளாளர்களுக்கும் கோயில் பணிக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் வயலில் உழுகிறார்கள், நெல் விளைவிக்கிறார்கள், கதிர் அறுத்து போர் அடித்து கொண்டு விற்கிறார்கள். நாம் அவர்களை அழைத்தோமா அல்லது வர சொன்னோமா? இல்லையே. அப்போது நாம் அந்தணர்களை மட்டும் சொல்வானேன்? அந்தணர்களுக்கு என்ன வேலை உண்டோ அதை செவ்வனே திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? குயவர்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கு ஏதேனும் வேலை இருக்கிறது என்று சொன்னோமா? இல்லையே. அவர்கள் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து பானை வாங்கி இங்கே கொண்டு வந்து விற்கிறோம் அல்லவா? கல் தூக்கினால்தான் கோயில் பணி என்று நீங்கள் நினைப்பது நல்லதல்ல. வேறு யாரேனும் அப்படி பேசலாம், நாம் பேசிவிடக்கூடாது. பஞ்சவன் மாதேவி, உன் பேச்சில் ஒரு சிறிய தவறு இருக்கிறது. கோயில் பணிக்கு நான் அழைத்தேன், வர மறுக்கிறார்கள். வேளாளர்களை அழைக்கவில்லை, அவர்கள் வரவும் மறுக்கவில்லை. என்ன பேசுகிறாய்? ஏன் விஷயத்தை திசை மாற்றுகிறாய்? எனக்கு கணக்கு எழுத ஆள் வேண்டும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியும். வா என்று சொன்னால் வர முடியாது என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அப்பொழுது வரி கட்டு என்று சொல்வேன். தாங்க முடியாது. அப்பொழுது இறையிலியாக வரி கொடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இல்லாத நிலமாக இந்த சோழ தேசத்தில் எதுவும் இருக்காது. குறிப்பாய் அந்தணர்கள் அத்தனை பேர் நிலத்திற்கும் அதிக வரி வசூல் நடைபெறும். ஐயோ, நானே விஷயத்தை கெடுத்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. எனக்கு பேச தெரியவில்லை. ஆயினும் இப்போது நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது. இந்த கோபத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தால் நிச்சயம் சகலமும் கெட்டு போகும். ஆம், அதற்குத்தான் சொல்கிறேன். நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது அதற்கும் மறுநாள் நான் அந்தணர்களை ஒருவேளை சந்திக்கக்கூடும். உங்களை மடக்க என்னால் ஆகாது. இந்த விஷயத்தை பிரம்மராயரிடமோ அல்லது கருவூர் தேவரிடமோ சொல்கிறேன். ஆனால் கருவூர் தேவர் எச்சரித்தும் நீங்கள் கேட்கவில்லை என்பதுதான் வினோதமாக இருக்கிறது. அதை விடு பஞ்சவன் மாதேவி. உன்னை நான் முதலில் எங்கு சந்தித்தேன் ஞாபகம் இருக்கிறதா? சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதிக்கு நேர் எதிரே பூக்கூடையை கொண்டு வந்து தரையில் போட்டு என் காலெல்லாம் பூக்களை பரவச் செய்தாயே. ஐயோ கடவுளே, அது கை தவறி கீழே விழுந்தது. தரையில் கொட்டிய பூக்களை வாரி எடுத்து மேல் துணியில் இட்டு முடிச்சாக்கி எதுவும் சொல்லாமல் நடந்து போனாயே. அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் அதே பூக்கூடையுடன் நீ அதே சன்னதியில் வந்து நின்றதும் நான் தூணுக்கு பக்கம் நகர்ந்து கொண்டேன். என்னை பார்த்துவிட்டு நீயும் நகர்ந்து கொண்டாய். கால் நாழிகை நானும் நகரவில்லை, நீயும் நகரவில்லை. நீ போக வேண்டும் என்று நான் நிற்க, நான் உள்ளே போக வேண்டும் என்று நீ நிற்க, 2 பேரும் வெவ்வேறு தூணுக்கு அருகே நின்று கொண்டிருந்தோம். 2 பேரும் கால் எடுத்து வைத்து போகலாமே என்று ஒரு சேர ஒரே குரலில் சொன்னோம். வேறு எங்கேனும் வேறு எவரிடத்தேனும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமா? அன்று திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம் அது. அங்கே ஆட்ட பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்க நீ கருவறைக்கு அருகே நின்று தோடுடைய செவியன் என்று பாடினாய். அந்த பாட்டை நான் அப்போதுதான் முதலில் கேட்டேன். மிகவும் அழகாக இருந்தது. இந்த பாடலை எழுதி கொடுக்க வேண்டும் என்று உன்னை கேட்பதற்கு வாய் திறந்த போது சட்டென்று ஒரு ஓலை சருகை நீட்டினாய். என்னவென்று பார்த்தால் அந்த பாடல். எப்படி உனக்கு தெரியும் என்று வியப்போடு நான் விழிகள் விரிக்க,
இந்த பாடல் பாடின இடங்களில் எல்லாம் இதை பிரதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் 3 பிரதி எடுத்து இந்த பாடல் பாடி எவரேனும் கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பது என் வழக்கம் என்று சொன்னாய். என்ன குரல், என்ன அருமையான சிவத்தொண்டு! அப்போது உனக்கு என்ன வயது இருக்கும் தேவி? 18. ஒரு பதிகம் எழுதி கையில் வைத்துக்கொண்டு அதை கோயிலில் பாடி யாரேனும் வியந்தால் சட்டென்று அப்பதிகத்தை கையில் கொடுத்து படித்து கொள்ளுங்கள் என்று நீட்டுகிற இந்த பாங்கு, இந்த புத்தி எப்படி வந்தது ஒரு பெண்ணுக்கு என்று ஆச்சரியப்பட்டு போனேன். வயது கொடுத்த இருமாப்போ கர்வமோ எதுவும் இல்லை. நீ மெல்ல அழகாக வெளியே போய் கொண்டிருந்தாய். அப்பொழுதுதான் நீ யார் என்று விசாரித்தேன். பழுவேட்டரையருடைய தேசத்திலிருந்து வருகிறார். சிதம்பரத்தின் தலைக்கோழியாக இருக்கிறார். மிகச்சிறந்த தலைக்கோழிகள் எல்லாம் சிதம்பரத்தில்தான் இருக்க வேண்டும் என்று உத்தம சோழன் கட்டளையிட்டதால் இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் உன் முகத்தில் ஒரு கவலை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தேன். முதலில் உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வந்தது ஞாபகம் இருக்கிறதா பஞ்சவன் மாதேவி? பஞ்சவன் மாதேவி மெல்ல சிரித்தாள். சக்கரவர்த்திக்கு அருகே நெருங்கி அமர்ந்து கொண்டாள். அவர் தோளில் முகம் சாய்த்தாள். அவர் நெஞ்சு தடவி நிமிர்த்தி கன்னத்தில் முத்தமிட்டாள். என்னை கிரங்கடிக்க வேண்டும் என்று இன்று சபதம் செய்து விட்டீர்களா? அந்தணர்களை வெறுக்கின்ற கையோடு இந்த அடிமையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு ஆசையா? போதும் போதும், அடிமை என்றெல்லாம் பேச வேண்டாம். உன்னை உன் வீட்டில் சந்தித்த நாள் என் வாழ்வின் திருப்பு முனை. சக்கரவர்த்தியின் கை மெல்ல அவள் இடுப்பை சுற்றி வளைத்து இறுக்கிக் கொண்டது. அவர்கள் அசைவற்று அமர்ந்திருந்தார்கள். காதலின் மிடுக்கோ காமத்தின் ஆரவாரமோ அல்லது எந்த தூண்டலின் வேகமோ இல்லாது மிகுந்த பிரேமை மட்டும் வழிந்தொழிய அந்த பிரேமையை சின்ன சின்ன தொடல்களின் மூலம் வெளிப்படுத்துகின்ற சுகம்தான் அவர்களிடையே இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.